உயிரும் நீயே உடலும் நீயே உறவும் நீயே தாயே உயிரும் நீயே உடலும் நீயே உறவும் நீயே தாயே தன் உடலில் சுமந்து உயிரை பகிர்ந்து உருவம் தருவாய் நீயே தன் உடலில் சுமந்து உயிரை பகிர்ந்து உருவம் தருவாய் நீயே உன் கண்ணில் வழியும் ஒரு துளி போதும் கடலும் முருகும் தாயே உன் கண்ணில் வழியும் ஒரு துளி போதும் கடலும் முருகும் தாயே உன் காலடி மட்டும் தருவாய் தாயே சொர்க்கம் என்பது பொய்யே உயிரும் நீயே உடலும் நீயே உறவும் நீயே தாயே. To you and all the other mothers and women out there, wishing you a very very happy Women's Day. So in the special Ammavum Naanum, it's only right that I sing this beautiful song. So Yashoda ennathum sheidadu Yashoda irunirei parabrahmam amma ennalaika ennathum sheidadu. இதெல்லாம் அம்மாலாம் எல்லாம் அவாவா குழந்தைகளுக்கு பாடுறாங்க. அது சரி, அதுக்கு தோசம் தான் அம்மாவோட கிஃப்ட் ஃபார் யூ. அம்மாவும் நானும். எஸ் எஸ். சோ இன்னைக்கு என்ன பண்ண போறேன்? பச்சை சுண்டைக்காய் போட்டு சாம்பார் பண்ண போறேன். சபாஷ். அதுக்கு டெல் யூ வாட் ஆல் தி இன்கிரிடியன்ட்ஸ். இது வந்து இது பாரு, நம்ம ஆத்துல காய்ச்ச பச்சை சுண்டைக்காய் அப்படி போடும். சொந்த சாகுபடி. இப்ப சீசன் வேற இல்லையா? சீசன் அது எப்பவுமே கிடைக்கிறது. இப்பதான் நான் தான் சொல்றேன், எல்லா காயும் எல்லா சீசன்லயும் கிடைக்கிறது. இது பச்சை சுண்டைக்காய் இட்ஸ் அபவுட் மேபி ஒரு அழகு. சரி. அப்புறம் பெருங்காயம், கடுகு, வெந்தயம் எல்லாம் ஒரு டீஸ்பூன். எல்லாம் ஒரு டீஸ்பூன். ஒரு 4 வெத்த மிளகா, 2 பச்சை மிளகா, அப்புறம் இது மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன். ஆமா. அப்புறம் தனியா அண்ட் தேங்காய் வறக்கிறதுக்கு வச்சிருக்கேன். தென் கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புளி வந்து பாரு about a liter கரைச்சி வச்சிருக்கேன். பருப்பு, இந்த பருப்பு தோரம் பருப்பு ஒரு குட்டி அழகு. இது வந்து சாதாரண நம்மாத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எங்க பாட்டி எல்லாம் காத்தால ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி இதை குத்தி கொடுத்துட்டு போவோம்பா. சித்த குத்தி கொடுத்துட்டு போவோம்பா. அது கூட இப்போ வந்து இரும்பு அழகு இருக்கும். அதால குத்து சொல்லி சக் சக் சக்குன்னு குத்தணும். இந்த கையா குடி. வேலை வாங்குறேன் பத்தியா? நீதான் எப்பவும் தான் வாங்கிட்டு இருக்கியா? அப்புறம் இந்த மாதிரி நாங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி வேலை வாங்குவா. எப்படி அது காட்டு கொஞ்சம் எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு குத்தி குத்தி வச்சு அது விதையெல்லாம் வெளியில வந்திருக்கு பாரு. ஆமா. இப்போ ஃபுல்லா உடையக்கூடாது. ஃபுல்லா உடையக்கூடாது. எல்லாம் ஒட்டின்னு இருக்கும். அப்படி பாதி பாதியா இருக்கிற மாதிரி சில பேர் கட் பண்ணி கூட போட்டுருவா. இப்ப ரீசெண்டா இப்ப பாரு, இது வந்து கொஞ்சம் அரிசி இருக்கு, கொஞ்சம் விதையும் இருக்கும், முக்காவாசி விதை போயிடும் வரும். ஆனா வராது. இது என்ன ஒரு மீடியம் லெமன் சைஸ் புளி இருக்குமா? லெமன் சைஸ் புளி இருக்கும். மஞ்சள் பொடி அண்ட் உப்பு போட்டாச்சு. இப்போ வந்து இந்த கடாயில வந்து ஜஸ்ட் இதை வந்து எப்படி பண்ணுதுன்னா தாளிச்சு விடுறது முதல்ல. இதுக்கு வந்து இதயம் நல்லெண்ணெய் போடு. கொஞ்சமா போடணும். இன்னும் கொஞ்சம் விட, அடியோட கொஞ்சம் விடுறியா? இதான் கொஞ்சமா போதும். சரி, கொஞ்சமா போதும்னா நீ இப்போ ஓட்ட பெருசா இருக்குல்ல, இதுல வெச்சா குடுத்தி சரச்சா மொட்டை எல்லாரும் சொல்லுவீங்க.
பச்சை மிளகாய் சாம்பார் எல்லாம் போட்டுடுறேன். சாம்பார் போட்டுட்டு இதை பாருங்க, இது விதையெல்லாம் அடியில் செட்டில் ஆயிருக்கு பாருங்க. இப்போ இதை புழிஞ்சு போட்டுருப்பாரு. ஆமாம், அந்த கிரீன் கலரும் மாறி இருக்கு. இப்போ நீ ஊஷா போட்டேனாக்கா ப்ராபப்ளி டக்குன்னு ஒடிக்குமா இருக்கும். இப்போ சீரிஸ் கிட்டி எடுத்தனால இந்த மாதிரி இப்போ அப்படியே போட்டுருக்கேன். ஸோ இது இந்த கொதிக்கிற புளிச்சலத்துல ஆமா கொதிக்கிற சாம்பார். ஸோ இது லிட்டரலி வந்து ஒரு குக்கர்ல டக்குனு வச்சு முடிச்சிடலாம். ஆமா, சாம்பார் பொடி போடுறேன். இது வந்து ஒரு 2 விசில் வச்சாங்க, வாசனை வருது. அதுக்குள்ள அந்த விசில் வரதுக்குள்ள துளியூண்டு தனியா இந்த தேங்காய் அதை வறுத்து வச்சிருக்கேன். இது மூடிட்டுமா? அதுக்கு திருப்பி இதயம் நல்லெண்ணெய் தான் நம்மளுக்கு தனியா தேங்காய் சேர்த்தே போட்டுடலாம். எவ்வளவு தேங்காய் எவ்வளவு தனியா ஒரு 1.5 டீஸ்பூன் இந்த அளவுக்கு. தேங்காய் ஒரு கொஞ்சம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்க. இருக்குமா? தேங்காய் வந்து என்ன கொஞ்சம் நல்ல ரொம்ப பிரவுனா வர வேண்டாம். இட்ஸ் ஒரு verge of turning brown. லைட்டா அதுல இருக்க அந்த ஈரப்பதம் சொல்ல மாட்டேன். அது அந்த கலர் வந்து பாரு இப்போ எப்படி மாறுது பாரு, வளவளே இருந்த தேங்காய். அதே மாதிரி தனியாவும் நல்ல ஷேப்பா இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் அரைச்சு வந்துடும். நைஸ். ஓகே, அந்த அரைச்ச பேஸ்ட் அரைச்சு வந்துச்சு. See, it's not that regular சாம்பார் பேஸ்ட். இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு added aroma. இப்போ வந்து இதுக்கு குக்கர் திறக்கலாமா? திறக்கலாம். மச்சிகாப்பா சொன்ன பாருங்க. பலே வாசனை வருது பாத்தியா? ஃபேண்டாஸ்டிக். இப்போ வந்து you add, I like the cooker. பருப்புலாம் எவ்வளவு பருப்பு? இல்ல நம்ம குட்டி அரையாட்டு இருக்கும். என்ன சொல்றது, மேபி ஒரு 200 ml or less than that. 100 grams பருப்பு இருக்குமா? அது கூட பத்தியா இலையா பண்ணிருக்கேன். நைஸ். கொஞ்சம் கொதி வந்தோடனே ஓகே you add the ground paste. Nice. அது வந்து ரொம்ப கொதிக்க வேண்டாம். பாரு நல்ல முட்டுன்னு இருக்கிறது பாரு, அழகா. So sweet. Nice. So இப்போ அந்த அரைச்ச பேஸ்ட் போடணுமா? அரைச்ச பேஸ்ட் போடுமா? ஷோந்த மாதிரி வந்துரும். ஷோந்த மாதிரி. இப்போ அப்பார்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் இறுகி போன மாதிரி வச்சுக்கோங்க. Because of the coconut. Coconut gives it that body. அப்புறம் இது வதன்னு கொத்தமல்லி போட வேண்டாம். அவ்வளவுதான். இது சாம்பார், நம்ம சாம்பார்னா கொஞ்சம் நிறைய போடலாம். அங்க அரைச்சுடணும். அவ்வளவுதான். டேஸ்ட் ஆதன் இருக்கு. போடு பாப்பா. வயித்துல போய் ராம் சொல்லுவேன். வயித்துல போய் அது எங்களெல்லாம் சாப்பிட வைக்கிறதுக்கு அப்பவே நான் வந்து ஐ யூஸ் டு ஆஸ்க் மை பாட்டி, அது எங்க எனக்கு சொல்லும் அப்படின்னு. இந்த பாரு அப்படிதான் சொல்லு, சாப்பிடு அப்படின்றவா. ராமராவா சொல்லும் அப்படின்னு சொல்லுவா. துவாதி ஷெலிக் பண்ணுவா சாதாரணமா. அப்ப she used to say like that. மச்சிகா பாத். ஃபேண்டாஸ்டிக். இந்த ஃப்ரெஷ் சுண்டக்காய்க்கு அந்த உள்ள அந்த நறுக்கு அந்த சீட்ஸ், அதுல இருக்கிற லைட்டா ஒரு கசப்பு, இந்த தேங்காய் வாசனை, சாம்பார் பொடி வாசனை ஃபேண்டாஸ்டிக்கா. பட் இது வந்து இட்ஸ் காட் தட் மெடிசினல் வேல்யூ ஆல்சோ. இது அதே மாதிரி பச்சை மணத்தங்களிக்கால பண்ணலாம், வெத்த குழம்பு பண்ணலாம், பொரிச்சு குழம்பு, சாம்பார். பச்சை சுண்டக்காய் குழம்பு வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கு. You should watch that. In fact, பச்சை சுண்டக்காய் and மணத்தக்காளிக்காய் தாய் குக்கிங்ல அவ்வளவு யூஸ் பண்ணுவாங்க. அப்படியா? You guys try this recipe, பச்சை சுண்டக்காய் சாம்பார். Yes. And let us know how you like it. பச்சை சுண்டக்காய் வச்சு நீங்க உங்க வீட்ல என்னெல்லாம் பண்றீங்கன்றது comment and we will respond. Cheers, have a lovely weekend. Bye.